ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சார்ஜ் நம்மளுக்கு வந்துருக்கு வேலைக்கு. நம்ம போட்டு பார்ப்போம். லைன் கொடுத்துட்டு நம்மளுக்கு மெயின் எதுவுமே ஆன் ஆகலை. அப்படியே கலட்டி என்னென்ன போயிருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கூலில் வேறு ஸ்கூல் இருக்குதுண்ணா. ஸ்கூல் இது வேலை பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸ்கூல் இதில் உள்ள ஸ்கூல் கிடையாது, ஒரே ஒரு ஸ்கூல் இதில் உள்ளது. மீதி 2 ஸ்கூல் வேறு வண்டிக்கு உள்ளது. வேறு இடத்துல ஸ்கூல் அதில் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கூலில் இதுக்கு வரவே வராது. இனிமேல் போய் எப்படி ஆகுது போகிறது? மணி எத்தனை? சரி சரி. யாருக்கு தான் போறியான பார்த்தேன். ஓடி அதை 1 மாதம் வச்ச ஓட்டிக்கு ஆயில் வாங்கி வந்துட்டு ஐ சர்வீஸ் பண்ணிட்டு இன்னொரு வண்டியில் அந்த ஸ்பீக்கரை தூக்கி போட்டு பெரிய ஸ்பீக்கரில் ஓட்டிக்கிட்டு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இன்னொரு ஸ்பீக்கரை போட்டு விட்ருவான். பெரிய ஸ்பீக்கரானுமா? பாஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டியா? லைன் இதுக்கு வரல. லைன் வரலன்னா இந்த ஐசியை தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். நல்லா இருக்கா அப்படி பார்த்துக்கணும். இது சாப்பிட்டா இருந்தால் கூட லைன் வராது உங்களுக்கு. சரிதா பாயிண்ட்டு. அப்போ இந்த ஐசி இது நல்லா தான் இருக்குது. இந்த ஐசி இருந்தாலும் வராது. இருக்குது. இது நல்லதாக இருக்குது. அப்போ இந்த ஐசி வந்து ஒன்று வரும். இந்த எஸ்என்ஸு ஆரஞ்சு தான் 4 ரூபா சொல்லிக்கலாம். இது எத்தனை இன்ச்சு? அது 8 இதானே. எனக்கு வந்து ஸ்பீக்கர் செட்டு கேட்டு பண்ணியிருந்தானே. ஆரஞ்சு தான் கேட்டு போயிருப்பேன். மொத்தம் 8 இன்ச்சு தான் கேட்டு 8 இன்ச்சு தான் எடுத்து கூட வரும்ல. நல்லதாக இருக்குது. காயில் தான் கழட்டி பார்க்கணும். சரி, அப்படியே பாஸ் பண்ணி நல்லா இருக்கு. பீஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டோம். அப்போ பீஸ் ஒன்று வேலை செய்யலை. பீஸ் தான் ஒன்று போயிருக்கு. பீஸை போட்டு பார்த்துருவோம். ஏன்னா மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே இதை போட்டு பார்த்துருவோம். பீஸ் மட்டும் பீஸில் நம்ம டேரெக்டாக சால்ட்ரி பண்ணியிருக்கோம். கீழே லைட்டு தான் வைப்போம். நம்மளுக்கு வேலை செய்யுது. வேலை செஞ்சோன்னா ஆஃப் ஆகிடுது. வோல்ட் வரணும். சரி, அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒரு வேலை இருந்தனால
நம்ம இந்த சார்ஜரை அப்படியே வச்சு வேறு வேலை போய் பார்த்தோம். அது முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். இதில் வேறு என்னென்ன போயிருக்குங்கிறதே பார்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் போயிருந்துச்சு. பீஸு ஒரு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு போட்டால் நம்மளுக்கு அவுட்புட்டை வேலை செய்யலை. இப்போ வந்து நம்ம ஐசி இந்த டிரான்சிஸ்டரையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஐசியை செட் பண்ணி பார்த்துக்குவோம். உங்களுக்கு 12 சில்லரை வருது. அவ்வளோ வரக்கூடாது. 2 சைடு சேமாக தான் இருக்குது. அப்போ அடுத்தது 12 சில்லரை வரக்கூடாது. இது 15 லாஸ்ட் வைக்கும்போது 0 வருது. அப்போ இந்த 2 ஐஸுமே ஷார்ட்டு தான். இந்த 2 ஐஸையை கழட்டிட்டு வெளில வச்சு செட் பண்ணி பார்த்துக்குவோம். சரிங்களா? இதையும் கழட்டு தான் இங்கே இருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த சைடு செட் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ இது நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு சைடு பாயிண்ட் கூட கட்டுது. செட் பண்ணி பார்த்துக்குவோம். ஐசியை போட்டுட்டு நம்ம செட் பண்ணி பார்த்துக்குவோம். இது ஒன்று மட்டும். இப்போ இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் ஒரு சைடு மட்டும் பாயிண்ட் கூட காட்டுது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐசியை போட்டு செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை மாற்றிக்கலாம். ஒரு சிலது கூட காட்டும்.
அப்படி தான் காட்டுறதா? இந்த ஒரு ஐஸை கழட்டியிருக்கேன், செட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஐஸியை. நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து எத்தனை காட்டணும்னா 4 சில்லரை காட்டணும். இது இந்த ஐஸு பால்ட்டு சரிங்களா. நம்மளுக்கு வந்து 400 சில்லரை தான் காட்டணும். வேல்யூ இது கூட காட்டிக்கிட்டு இருக்கு, அதையும் கழட்டி செட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்லேயும் எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இந்த ஐஸில் சுத்தம் நம்மளுக்கு பாயிண்ட்டே காட்டலை சரிங்களா. இப்போ இந்த 2 ஐஸுமே பால்ட்டு தான். இந்த ஐஸ் ஏன்னாச்சும் அப்போ இந்த 2 ஐஸுமே பால்ட்டு. இதுக்கு பதிலாக வேறு புது ஐஸியை போட்டு பார்ப்போம். இது போயிட்டியா? ம் 3 மீட்டர் வேறு 3 மீட்டர் வேறு கனமா கூட கனமா கூட ஒன்றுமே கீழே விழுந்துச்சு.
ஆ ஏப்ரல் ஏப்ரலா ஓடிட்டுருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இது ஐஸ் மாற்றிருக்கோம். அந்த இதையும் பார்த்துருவோம். இல்லை 2 டிஎஸ் டயர்ட் இருக்கும், அது நல்லா இருக்கான்னு பார்த்துருவோம். எவ்வளோ ஏன்னா ஐஸில் போயிருக்கா, மேக்ஸிமம் இந்த டிவிஎஸ் டயரும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டிவிஎஸ் டயரையும் செட் பண்ணி தரேன். புரியுதுங்களா? புரியுதுல? இது தெரியுற மாதிரி அந்த டிவிஎஸ் டயரும் 2மே போயிடுச்சு. இது இங்கே எவ்வளோ கழட்டி மாட்டிருக்கு. இந்த டிஎஸ் டயரு, இது பால்ட்டு, இது ப்ரைஸு, இதை பார்ப்போம். அப்போ இதுவும் போயிடுச்சு. புதுசாக 2 டிஎஸ் டயர் 2 புதுசாக போட்டுக்குவோம். இந்த பாரு அப்படி காட்டு. இப்போ இது நல்லா இருக்கு, சரிங்களா? இது புதுசு, இது 2மே நல்லா இருக்கு. இதை இப்போ மாட்டிடுவோம்.
பிஸியா ஆ ரொம்ப பிஸியாண்ணே? ஆமாண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த தூரம் கொஞ்சம் சாமியாங்க தான் உங்களை பார்க்க வெளியே போயிருக்காங்க. நல்லா இல்லைண்ணா. சரி சரி அதே என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. சாப்பிட்டாச்சுண்ணா? என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டேன். இல்லை இனிமேல் தானே? இல்லை சாப்பாடுலாம் முடிஞ்சு. சரி சரி வண்டி சார் நீங்கள் அங்கிட்ட நிற்குதோ? அங்கிட்டு நிற்க மேலே ஒரு திருச்சியில் போய் தான் ஏற்றினேன். சரி சரி நான் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில் போடுறதுக்கு. அண்ணன் அண்ணன் வீட்டில் போடுறக்கா? யூடியூப்புக்கா அதான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீ பேசுகிறப்ப ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கேன். எப்படி ரெடின்றதானே? ஆமாம். சரி சரி நாங்களா பார்க்கலாம். சரி. இப்போ இந்த 2 ஐசி மாற்றிருக்கோம், 2 டிவிஎஸ் டயர் மாற்றிருக்கோம். இப்போ நம்ம 2 ஐசி மாற்றிருக்கோம், 2 டிவிஎஸ் டயர் மாற்றிருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வெயிட்டில். 4.81 அது ஆப்போசிட் வைப்போம். 4.63. இப்போ அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு நம்மளுக்கு 16 வோல்ட் வாங்கிக்குது. 474 456. இப்போ இந்த லாஸ்ட் வைக்கும்போது நம்மளுக்கு அதே 16 பாயிண்ட் காட்டுது. ஓகே, இப்போ நம்ம இதை லைனில் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். வாங்கண்ணா, இந்த ஒரு 2 நிமிஷம் தான் வரல. இது திரும்ப கேமரா இருக்குது. இப்போ நம்ம லைனில் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு கொடுத்த உடனே ஒரு சிலதில் உடனே வந்துடும், ஒரு சில லேட்டாக தான் வரும். நம்மளுக்கு இப்போ அவுட்புட்டு வந்துடுச்சு. நம்ம மீட்டரில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்படி பாருங்க, இதில் அதை மீட்டர் பாருங்க. மீட்டரில் 45 40 44 38 38 41 44 45 மாறி மாறி வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு வண்டியில் ரோடு கொடுத்தா நம்மளுக்கு தெரியும் இதில் எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்ப்போம். இதில் எத்தனை வோல்ட்டுங்கிறது இதை கட்டுறேன். இதில் எத்தனை வோல்ட்டுங்கிறது எல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சே தெரியலை. ஓகே, அது என்ன வேண்டியதில்லை. வண்டியை வரட்டி 48 வோல்ட்டு உள்ளதா இல்லை 60 வோல்ட்டுக்குள்ளதான்னு தெரியலை. அந்த வண்டியை வரட்டி அதில் போட்டு பார்த்தா தெரியும். நம்மளுக்கு வோல்ட் வந்து
48 வோல்ட் தான் வருது. 40, 45, 38 இப்படி வந்துகிட்டு இருக்குது. நம்ம வண்டியில் ரோடு கொடுத்து பார்த்தா தெரியும். ஓகே, அப்படி